ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 6 காஷ்மீரி மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவையும் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அவ்வளோதான், அட்டகாசமான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி.